கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. நல்ல அருமையான சாயங்காலம் கடந்த இந்த ராத்திரி வேளையில் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை துதிக்கவும், அவருடைய வேத வசனங்களை கேட்கவும், கர்த்தருடைய செய்தியை அறிந்து கொள்ளவும் கடந்து வந்திருக்கிறதான எனக்கு மிகவும் பிரியமான அன்பு விசுவாச தெய்வ பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், போதக பிதாக்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தை மற்றும் ஜெபத்துக்கு செல்வதற்கு முன்பாக மிக முக்கியமான 1-2 தகவல்களை உங்களுக்கு அறிவித்து விடுகிறேன். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி நியூசிலாந்து தேசத்திலிருந்து நம்முடைய ஊழிய ஸ்தலத்துக்கு 4 பேர் ஒரு குழுவினர் வருவதாக அறிவித்திருந்தேன். அவர்கள் நேற்றைய முன்தினம் ஆண்டுடைய கிருபையினால் இரவு 9 மணிக்கு பின்பு நம்முடைய ஊழிய ஸ்தலத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். கர்த்தர் நல்லவே. அதன் பின்பு அவர்களை நேற்றைக்கு அதிகாலை அழைத்து கொண்டு தென்காசி மாவட்டத்துக்கு சுற்றுலாவாக கடந்து சென்றிருந்தோம். குற்றாலம் போன்ற இடங்களுக்கு எல்லாம் முடித்து நேற்றைக்கு இரவு ஆண்டுடைய கிருபையினால் சுகமாய் பத்திரமாய் நாங்கள் ஒரு 10 பேர் உள்ள குழுவாய் வீட்டுக்கு திரும்பி வருவதற்கு தேவன் உதவி செய்தார். ஒரு 10 பேர் உள்ள குழுவாக கடந்து போயிருந்தோம். மீண்டும் இன்றைக்கு அதிகாலையில் சுதந்திரம் புறப்பட்டு காலையிலேயே கிளம்பி ஆண்டுடைய கிருபையினால் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பகுதிக்கு கடந்து சென்றோம். அங்கு சுதந்திரம் இங்க வந்திருந்த அந்த நியூஸ்ல வந்திருந்த சகோதரருடைய தாத்தா அந்த வள்ளியூர் பகுதியிலே கடந்த காலத்திலே ஒரு டிபிஎம் ஸ்தாபனத்துக்கு ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். அது கொஞ்சம் பழமையான பழம்பெரும் ஆலயம். அந்த ஆலயத்தை போய் பார்த்து அங்க இருக்கிற ஊழியக்காரர்களை பார்த்து நலன் புலன் விசாரித்து அங்கு நடக்கிற ஊழியங்களை குறித்து அறிந்து கொண்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு டோனா ஊர் என்கிறதான அந்த சுதந்திரம் கார்மைக்கல் அம்மையார் கடந்த காலத்திலே தமிழகத்திலே கல்வி புரட்சியை ஏற்படுத்தின ஒரு அருமையான மிஷனரி தாயார். அவங்களுடைய பெயர் சுதந்திரம் கார்மேல் அம்மையார் அவர்கள் அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல சுதந்திரம் வள்ளியூர் பக்கத்துல டோனாவூர் என்கிறதான ஒரு ஊரையே புதிதாய் உருவாக்கி அங்கு கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர் அளவுள்ள மிகப்பெரிய ஒரு சோத்திரம் நிலம் எல்லாத்தையும் வாங்கி நிறைய கட்டடங்களை கட்டி அங்கு ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து கல்வி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அது ஒரு மாபெரும் வளர்ந்த விரிவடைந்த பெரிய ஒரு ஊழியமாய் மாறியிருக்கிறது. ஆனபடினால் அந்த மிஷனரி ஸ்தலத்தை போய் பார்க்கணும், அந்த கல்விக்கூடத்தை அல்ல, அங்கு அந்த மிஷனரி எப்படி ஊழியம் செய்தார்கள், அவர்கள் இருந்த இடம் எது, அவங்களுடைய வீடு எது, அந்த அங்கேயே கத்தரிக்காய் மறித்து அந்த சுத்ரோ கர்மேல் அந்த அம்மையாருடைய கல்லறை இவைகள்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த மிஷனரி தலத்தை பார்ப்பதற்காகவே அவனுடைய கிருபை நான் போயிருந்தோம். அங்கு எங்களுக்கு அந்த ஊரில் இருக்கதான பாஸ்டர் ஜோயல் ஞானதாஸ் என்கிறவர் அனுமதி பெற்று அங்கே ஆயத்தப்படுத்தி இருந்தார். அவனுடைய கிருபையினால் நாங்கள் ஒரு 6 பேராக சுதந்திரம் நியூசிலாந்து வந்த 4 பேரும் எபி சாம்ராஜா பாஸ்டர் அவர்களும் நானுமாக 6 பேராய் அங்கே உள்ளே போனோம். அங்கு போன போது கிட்டத்தட்ட ஒரு 78 வயதுடைய ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயார்
அவங்க எங்களுக்கு எதிர்கொண்டு சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாங்க. வந்து எங்களுக்காக காத்திருந்தார்கள். அவர்களோடு பேசிக்கொண்டே நாங்கள் உள்ளே சென்றோம். அங்க போய் பார்த்தா எல்லாம் ஆச்சரியமாய் பிரமிக்கத்தக்கதா இருந்தது. முதல் உள்ளே நுழையும் போது அந்த டோனாவூர் அந்த வளாகத்துல மிகப்பெரிய உயரத்துல, குறைந்தது ஒரு 100 அடி உயரத்துக்கு மேலாக மிகப்பெரிய ஒரு மணிக்கூண்டு. அந்த மணிக்கூண்டே கிட்டத்தட்ட சுதந்திரம் 100 அடி உயரத்துல, நான் 20-25 அடி அகலத்துல சுற்றளவுல கட்டி இருக்கிறாங்க. அது என்ன ஆச்சரியம்னா, எத்தனையோ பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுவப்பட்ட அந்த மணிக்கூண்டு அது இன்னைக்கும் சரியான நேரத்தை காட்டுகிறது. நாங்க அந்த மணிக்கூண்டை பார்க்கும் போது ஏறத்தாழ 12:20, அங்கேயும் அதே மணிக்கூண்டு அந்த பெரிய கிளாக்ல அதுவும் 12:20 காண்பித்தது. அதன் பின்பு நாங்க உள்ளே பார்த்து கொண்டிருக்கும் போது சரியா ஒரு பெல் அடித்தது. என்ன ஒரு பெல் அடிக்கிறது வாட்சை பார்த்தா கரெக்டா 1 மணி. மீண்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பெல் அடித்தது. நாங்க வாட்சை பார்த்தா சரியா 2 மணி. அந்த பல 100 ஆண்டுகளுக்கு பின்பும் அந்த மணிக்கூண்டு தேவனுடைய நாமத்தை விவரிக்கத்தக்கதாய், நேரத்தை காலத்தை சொல்லத்தக்கதாய் அது அப்படி இயங்கி கொண்டிருக்கு. அதன் பின்பு அங்க இருக்கிற கல்வி சுதந்திரம், அந்த கார்மிக்கல் அம்மையாருடைய சுதந்திரம், அவங்க ஊழியம் செய்த இடங்கள், அவங்க படுத்திருந்த கட்டில் வைத்திருந்த இடங்கள், அப்புறம் சுதந்திரம் அவர்களுக்கு கிடைத்த ஒரிஜினல் புலி தலை, ஒரு புலியை கொன்று அந்த புலியுடைய தலையை கொண்டு வந்து பரிசளித்திருக்கிறார்கள். அது இன்றளவும் அங்கு இருக்கிறது. அதை தவிர பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அங்கு நிறைய அலமாரியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே ரொம்ப பழமையானது. கிட்ட 100 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் பழமையானது. அப்புறம் சுதந்திரம் அந்த பழைய காலத்து அச்சுகள், அந்த பிரிண்டுகள் போடப்பட்ட புத்தகங்கள்லாம் அங்க இருந்தது. அதன் பின்பு அப்படியே ஒவ்வொரு இடமாய் பார்த்து கடைசியாய் அன்றைய கிருபையினாலே அங்கு ஒரு தேவாலயம் அந்த சுதந்திர கார்மிக்கல் அம்மையார் மூலமாக 1914ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பித்து 25ஆம் ஆண்டு நிறைவடைந்த ஒரு பழமையான ஒரு தேவாலயத்தை பார்த்தோம். முழுக்க மரத்தினாலும் மற்ற கேரளா சுதந்திரம் மரங்களை கொண்டு வந்தும் வினோதமான முறையில கட்டியிருக்கிறார்கள். அது உள்ளே பார்த்தா முழுக்க மரத்தினால் கட்டப்பட்டிருக்கு. வெளியில வந்து பார்த்தா முழுவதும் செங்கலாயிருக்கு. அது ஒரே ஆச்சரியம். வெளியே பார்க்க செங்கல், உள்ளே பார்த்த மரம், எப்படி என்று சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு விதமா இருந்தது. அப்புறம் அந்த ஆலயத்தெல்லாம் நாங்க ஒரு சுத்தி பார்த்துட்டு, அதை எப்படி கர்த்தருக்காக ஒரு பெண், ஒரு ஸ்திரியானவள் ஒரு பெண்ணா இருந்து இப்படி இவ்வளவு பெரிய இடம் வாங்கி இவ்வளவு கட்டிடங்களை கட்டி அப்புறம் இவ்வளவு பெரிய தேவாலயத்தெல்லாம் கட்டியிருக்காங்க சொல்லி எல்லாம் பார்த்தோம். பார்த்து விட்டு கடைசியில் அந்த தேவாலயத்துக்குள்ளேயே இன்னொரு மணிக்கூண்டு இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 55 படிகள், ரொம்ப குறுகலான சிறியதான, ரொம்ப அந்த கடந்த கால அந்த சுழல் போன்ற படிக்கட்டுகள், 55 படிகள் ஏறி மேலே போனாக்கா அங்கு ரொம்ப அருமையான ஒரு பெரிய பெல் இருந்தது. அந்த பெல் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பைப்பு, அந்த பைப்பு தான் கட்டி அதுல கயிற்றுல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்குது. கீழ் சைஸ்ல இருந்து மேல் சைஸ் வரைக்கும் ஒரு 15-20 பைப் அதுல கட்டியிருக்கு. அது ஜெர்மன் தேசத்திலிருந்து கொண்டு வந்து அங்கே வைக்கப்பட்டு தேவாலயத்துக்கு பாடல்களை ஏற்றுவதற்காகவும் பாடலுக்கு இசைக்கருவியாக அந்த பைப்பெல்லாம் கட்டியிருக்காங்க. அப்போ அந்த 78 வயதுடைய தாயார் தான் எங்களை அந்த வயசுலயும் குடுகுடுன்னு ஓடி வந்து அதிகாரத்தோடும் அன்போடும் பேசி அந்த படியெல்லாம் மேலே ஏறி எங்களை கூட்டு போய் கடைசியா உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடலை சொல்லுங்கள் சொன்னபோது ஆங்கில பாடலை சொன்னோம். அவர்களுக்கு அந்த பாடல் தெரியும். அந்த ஆங்கில பாடலை அப்படியே அவர்கள் அடித்து அந்த சுதந்திரம் அந்த இசை மூலமாகவே வாசித்து காண்பித்தார்கள். அதன் பின்பு தமிழில் ஒரு பழைய பாடலை சொன்னோம். அதையும் அவர்கள் சுதந்திரம் நாங்கள் பாடாமல் அதை இசை மூலமாகவே அந்த பாடலை வாசித்து காண்பித்தார்கள். அதுல கேட்கறதுக்கு நேரில் பார்ப்பதற்கு ரொம்ப வியப்பா இருந்தது, ரொம்ப பிரமிப்பா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படியெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறார்கள், இப்படியெல்லாம் அடையாளங்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள், கர்த்தருக்காக தியாகம் பண்ணி இருக்கிறார்கள், ஒரு பெண்ணா இருந்து விவாகம் பண்ணாம இருந்து இப்படியெல்லாம் செய்தார்களே என்று. அதன் பின்பு நாங்கள் கீழே மெயின் ஹாலுக்கு வந்த உடனே அங்க எங்கள் எல்லாரையும் சுற்றிலும் உட்கார வைத்து அந்த கார்மிக்கல் அம்மையாருடைய
சரித்திரத்தையும் பூர்வீகத்தையும் இவங்களுக்கு சம்பவமாய் அந்த 78 வயது தாயார் சொன்னாங்க. சொல்லும் போதுதான் தெரிகிறது, இந்த 78 வயது தாயார் அந்த கார்மேக்கல் அம்மையார் மூலமாக தத்தெடுக்கப்பட்டு அவர்களால் வளர்க்கப்பட்டு இவர்களும் அங்கேயே இருந்து ஓகம் பண்ணாமலேயே இருந்து இன்றளவும் அந்த வருகிற தேவ ஜனங்களை கூட்டு போய் காண்பிக்கிற, அந்த இடத்தை பாதுகாக்கிற அந்த வேலையை செய்கிறார்கள். கர்த்தர் நல்லவன். அப்போ அந்த கார்மேக்கல் அம்மையாருடைய தியாகங்கள் ஊழியங்களை குறித்து சொல்லும் போது அதுக்கு முன்பு இருந்த நிறைய பிஷப்மார்கள் ஆரம்ப காலத்தில் வந்த மிஷனரிகளை குறித்து நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டோம். ஆண்டுடைய கிருபையினாலே கடைசியாய் அந்த அருமையான கார்மேக்கல் அம்மையார் கிட்டத்தட்ட 1932 கர்த்தருக்குள் மரித்ததாக சொன்னார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இடத்துல இருந்து அதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் நிறைய போட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவன் அங்க உட்கார்ந்து நாங்க ஜெபம் பண்ணி அந்த அவங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக தேவனை துதித்து விட்டு நாங்கள் எல்லாரும் வெளியே கடந்து வரும்போது அந்த கார்மேக்கல் அம்மையாருடைய கல்லறையை பார்க்க வேண்டும், அதுதான் எனக்கு ரொம்ப பிரதானமானது என்று நான் சொல்லி இருந்தேன். சோதரம் ஊழியம் செய்தோடைய ஜீவியத்தை குறித்து கேள்விப்படுவதை விட அவர்கள் எங்கு உறங்குகிறார்கள், அவர்களை எங்கு அடக்கம் பண்ணி இருக்கிறார்கள் என்கிறதை பார்ப்பது எனக்கு எப்பயுமே ஒரு அலாதி பிரியம். ஆனபடினால் அவங்களுடைய கல்லறையை பார்க்கணும்னு சொன்னேன். அப்பதான் அவங்க ஒரு தகவல் சொன்னாங்க, இந்த கார்மேக்கல் அம்மையார் இவ்வளோ பெரிய ஊழியத்தை உருவாக்கி நிறைய இடங்களிலே பள்ளிகளை கல்வி நிறுவனங்களை உருவாக்கி தேவாலயத்தை கட்டி விடுதிகளை வைத்து எல்லாம் செய்தாலும் கடைசியா அவர் மரிப்பதற்கு 1 நாள் 2 நாளுக்கு முன்பாக முக்கியஸ்தர்கள் அழைத்து சொன்னார்லாம், எக்காரணம் கொண்டும் என்னுடைய மரணத்திலே நீங்கள் யாரும் அழக்கூடாது, எல்லாரும் என்னை வைத்து நல்ல பாட்டு பாடி சந்தோஷமான முறையில ஒரு மகிழ்ச்சியோடு தான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதோடு கூட அவர்களுடைய இன்னொரு சாட்சி என்னன்னா, அவங்க உயிரோடு சொல்லி இருக்கிறார்கள், கர்த்தர் நல்லவன், என்னை அடக்கம் பண்ணும் போது சவ பெட்டியில வைக்க கூடாது, ஒரு சாதாரண மனுஷனை குழியில போட்டு புதைக்கிற மாதிரிதான் என்னை புதைக்கணும், சவ பெட்டியில கூட வைக்க கூடாது என்று சொல்லி வாக்குறுதி வாங்கி இருக்கிறார்கள். அதன்படியே அந்த இடத்துல ஒரு குழியை தோண்டி எந்த விதமான சவ பெட்டியோ அல்லது பாடையோ எதுவுமே இல்லாம ஒரு பழைய பலகையை வச்சு அந்த பலகைக்கு மேல அந்த உடம்ப வச்சு அப்படி மூடிட்டாங்க. அது மாத்திரமல்ல, எக்காரணம் கொண்டும் எனக்கு கல்லறை கட்டக்கூடாது, இது கார்மேக்கல் அம்மையாருடைய கல்லறை என்ற மாதிரி ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது, நான் வந்தேன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தேன், நான் கர்த்தரிடத்து இளைப்பாற போறேன், அதனால கல்லறை கட்டினா நாளைக்கு அது வேற விதமான விக்கிரக ஆராதனை போயிடக்கூடாதுன்னு சொல்லி கல்லறை கட்டக்கூடாது என்று சொல்லி வாக்கு வாங்கி இருக்கிறார்கள். அதன்படி இன்னைக்கு வரைக்கும் அந்த அவ்வளவு பெரிய ஊழியத்தை நிறுவின மிகப்பெரிய மிஷனரியான கார்மேக்கல் அம்மையாருடைய அந்த அவங்களை புதைச்ச இடத்துல கல்லறையே கிடையாது. அந்த இடத்துல அதற்கு பதில் ஒரே ஒரு உயர கல், அதாவது கடந்த கால அந்த உரல் சொல்லுவாங்க, உலக்கை வைத்து குத்துகிற உரல், அந்த உரல் மாதிரி ஒரு கல்லை மட்டும் வச்சிருக்காங்க. வச்சுட்டு அதுல நிறைய தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் அகலமான ஒரு கல், அந்த கல்லுல பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்துல தண்ணி ஊற்றி எதுக்குன்னா அங்க அந்த பறவைகள் அணில்கள் மற்றும் மயில்கள் இந்த ஜீவராசி எல்லாம் தாகத்தோடு வந்தா நான் செத்ததின் பின்பும் நான் யாருக்காவது கொடுக்கிறவளா இருக்கணும், அதனால எனக்கு என் கல்லறைக்கு மேல ஒரு தண்ணி தொட்டி மாதிரி ஒண்ணு வச்சிரு, தண்ணி பாத்திரத்தை வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. பாத்திரத்தை வச்சா அது டேமேஜ் ஆகும், கவரும் இதாகும் சொல்லி அந்த நல்ல ஒரு கருங்கல்லுனால ஒரு உலக்க அந்த உரல் மாதிரி ஒண்ணு செஞ்சு அந்த ஒரு கல்லு வச்சிருக்காங்க, அதுல தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க. அந்த தண்ணிய எவ்வளவோ பல 100 பறவைகள், அணில்கள், கொலிமுசல்கள், மற்ற கீரிகள், பாம்புகள் மற்றும் மயில்கள், பலவிதமான ஜீவராசிகள் தினந்தோறும் அந்த தண்ணீரை குடித்து செல்கிறோம். அப்போ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டோம். இதுல இன்னொரு பெரிய ஒரு சாட்சி என்னன்னா, ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க சாட்சி, இந்த ஊழியத்தை உருவாக்கினது கார்மேக்கல் அந்த அம்மையார் அவர்கள்.
ஆனா அவங்களுடைய பேரை அங்க எங்கேயுமே வைக்கல. அப்புறம் அந்த 78 வயது தாயார் அந்த வரலாறு சொல்லும் போது நான் கேட்டேன், இந்த டோனாவூர் இன்னும் பேர் இருக்குதே, இந்த டோனாவூர் என்றால் என்ன அர்த்தம், இது எப்படி வந்ததுன்னு கேட்டேன். அப்பதான் அவங்க இன்னொரு ஆச்சரியமான சாட்சியை சொன்னாங்க. இந்த கார்மிக்கல் அம்மையாரை ஊழியம் செய்யும் போது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, மிகப்பெரிய பணத்தட்டுப்பாடு. ஆனா அவங்க எங்கேயுமே வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்தை வாங்கி கர்த்தருக்காக இப்படி ஒரு பெரிய அடைக்கல பட்டணத்தை உருவாக்கணும் ஆசை. அதுக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் நல்லவே ஒரு இடத்துக்கு ஒரு வீடு காட்டியிருக்காங்க. வீட்டை பார்க்க போயிருக்காங்க. அப்ப கீழே விழுந்து கால் எலும்பு முறிவு உண்டாகி படுத்த படுக்கையிலே கிட்டத்தட்ட சொல்கிறோம் பல மாதங்கள் கோமாவில் இருந்திருக்காங்க. பேச்சு கிடையாது, மூச்சு கிடையாது, கை கால் அசைவு கிடையாது, உடல் உறுப்புகள் செயல்படுவது கிடையாது, முழுக்க முழுக்க கோமாவிலே இருந்திருக்காங்க. அந்த கோமாவில இருக்கும் போதும் அந்த கார்மிக்கல் அம்மையார் சோத்திர போராடி ஜெபித்திருக்கிறார்கள், ஏதாவது தயவு செய்யும் என்று சொல்லி. அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களை கர்த்தர் மீண்டும் நினைவுக்கு கொண்டு அவர்கள் சுகமாய் எழுந்திருக்கிறார்கள். அப்போ இந்த இப்படியாவது இப்படிப்பட்ட கல்வி நிறுவனத்தை நிறுவனம் சொல்லி பிரயாசப்படும் போது பயங்கர பொருளாதார நெருக்கடி. அந்த நேரத்துல வேறு ஒரு மனுஷன் அங்க அவர்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறார். அப்ப பணம் கொடுத்து, நீங்க விரும்புறபடி இது ஆண்டவருக்காக செய்யறீங்க, பாமர மக்களுக்காக செய்யறீங்க, கஷ்டப்பட்ட ஜனங்களுக்காக செய்யறீங்க, அதுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லி அவரு பண உதவி செய்யிருக்கார். அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பண உதவி செய்தவருடைய பேர் டோனா. அவருக்கு உதவி காணிக்க கொடுத்தவருடைய பேர் டோனா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொந்தரம் இந்த ஊழியத்துக்கும் இந்த இடத்துக்கும் உங்க பேரே வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய பேரை வச்சிருக்காங்க. சொந்தரம் கார்மிக்கல் அருமையான இந்த தாயார் அவங்க பேரை வச்சுக்கல, வேற அந்த பேர் இந்த பேர் எதையும் வைக்கல, தன்னை பிரபலியப்படுத்தல. சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தோட பேரை வச்சிருக்காங்க. அவருடைய பேர் டோனா. அந்த அந்த இடத்துக்கு அது ஒரு ஊர் இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால அது டோனா ஊர் அப்படின்னு சோத்திர பேர் மாற்றப்பட்டது. அது அப்படியே டோனா ஊராகவே வந்தது. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு நமக்கு ஒரு நோட்டீஸ் போட்டாக்கா நம்ம ஏதோ புது மாப்பிள்ள மாதிரி நம்மளை டெக்கரேட் பண்ணி நோட்டீஸ் போடுறோம். வால் போஸ்ட் அடிச்சாக்கா விதவிதமா சோதரம் சினிமா நடிகர்களை விட விதமா நம்ம பண்றோம். அப்ப இன்னைக்கு போய் அருமையான இந்த ஊழிய ஸ்தலம், மிஷனரி ஸ்தலம், அந்த அருமையான கர்த்தருக்காக பாடுபட்ட அன்பு தாயார், அவங்களுடைய காரியங்கள் இதெல்லாம் பார்த்து நிறைய கேட்கும் போது எல்லாமே சொல்றோம், அந்த ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லுவதை விட மிகவும் வெட்கப்பட்டேன் என்றுதான் சொல்ல முடியும். மனசாட்சியின்படி சொல்லணும், ஆவியின்படி சொல்லணும், கர்த்தருக்கு உத்தமமான சொல்லணும்னா இதெல்லாம் பார்த்தபோது இதெல்லாம் கேட்டபோது வெட்கப்பட்டோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு மீடியா இருக்குது, அப்புறம் நிறைய கார் இருக்குது, அப்புறம் நமக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது, நமக்கு நாலேஜ் இருக்குது, நல்ல எஜுகேஷன் இருக்குது, சோத்திரம் என்னென்னமோ இருக்குது. ஆனா நம்மளால பெருசா ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அன்னைக்கு இந்த எஜுகேஷன் கிடையாது, சோத்திர டிரான்ஸ்பரண்ட் கிடையாது, மொபைல் கிடையாது, லேண்ட்லைன் கூட கிடையாது. இதெல்லாம் 1800 உருவான ஊழியங்கள். அப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு இருந்து மலேரியா காய்ச்சலும், டைபாய்டு காய்ச்சலும், கொள்ளை நோய்களும் தான் அதிகமா இருந்துச்சு. அதுக்கு மத்தியிலையும் இருந்து இப்படியெல்லாம் சாதிச்சிருக்காங்க. நிறைய விதவை பெண்களுக்கு வாழ்வழிச்சிருக்கிறாங்க. படிப்பறிவு இல்லாதவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு படிப்பு கொடுத்திருக்காங்க. கையில காசு பணம் இல்லாத போதும் என்னென்னமோ பண்ணி பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சோதரம் தனக்கு தாம் பேர்ல ஒரு நிலம், ஒரு சென்ட் ஒரு நிலம் கூட வாங்காம அது ஊழியத்துக்காக சோத்திரம் மற்றவருடைய பெயரில தியாகத்தின்படியாக எத்தனையோ 100 ஏக்கர் நிலங்களை வாங்கி அதை கர்த்தரை கண்டு நிறுவி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நாம் என்னத்தை சாதித்து விட்டோம், நாம் என்னத்தை பெருசா செய்து முடித்து விட்டோம். நம்ம சொல்றோம், நான் கர்த்தருக்காக இதை செய்தேன் என்று சொல்லுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதுதான் என் மனசாட்சியில நான் குத்துள்ளவனாய் மாறேன்.
சில போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தா சொல்லுவாங்க, நாங்க எங்க போனோம் தெரியுமா, சோதரம் டோனாவூர் போனோம், சோதரம் கார்மைக்கல் அம்மையார பார்க்க போனோம், அங்க அப்படி இருக்கு இப்படி இருப்பாங்க. அதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் பார்த்து பிரமித்து கத்த நல்லவே அதெல்லாம் யோசிக்கும் போது, ஆண்டவரே நான் ஏன் இப்படி ஒரு பலனற்றவனா இருக்கிறேன், நான் ஏன் இன்னும் ஒன்றும் செய்யாதவனா இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கை என்ற ஊழியம் இதை போல பிரகாசிக்கலன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க ஆண்டோடைய கிருபையினால அந்த 400 ஏக்கர் நிலப்பரப்பிலே ஒரு பகுதியை பார்த்துட்டு இந்த பக்கம் வரும்போது மறு பாதி பகுதியை ஒரு பகுதியை மறைத்து அதுல மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை வச்சிருக்கிறாங்க. அதுதான் சந்தோஷ் வித்யாலயா என்கிறதான ஒரு பள்ளி. அந்த சந்தோஷ் வித்யாலயா பள்ளியில நிறைய பிரின்சிபால், ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ், வார்டன்ஸ், அப்புறம் நிறைய பேர் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்க பெரிய சேப்பல் இருக்குது, அங்கேயும் ஒரு சர்ச் இருக்குது, அப்புறம் நிறைய மீட்டிங் ஹால்ஸ் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. அந்த சந்தோஷ் வித்யாலயாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 முதல் 1000 பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்க. 800 முதல் 1000 பிள்ளைகள். இந்த 800 முதல் 1000 வரைக்கும் உள்ள பிள்ளைகள் யாருனாக்கா, இங்க இருக்கிற சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எந்த பேரண்ட்ஸுடைய பிள்ளைகளும் கிடையாது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 75 முதல் 80% பிள்ளைகள் இந்தியாவின் கடைக்கோடி காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, சுதந்திரம் பலவிதமான மாநிலங்கள், சுதந்திரம் மிசோரம் போன்ற தூர இடங்களில் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற மிஷனரிகளுடைய பிள்ளைகள். அவங்கள போய் பார்த்து அந்த பிள்ளைகளை குறித்து கேட்டாக்கா கண்ணில் ரத்தம் தான் வருது. பிள்ளைகளை பெற்று அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி, யூகேஜி, அந்த எல்கேஜி படிச்சு முடிச்சுட்டு யூகேஜி சேரும் போதே கொண்டு வந்து இங்க விட்டுருவாங்க. விட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் கர்த்தருக்காக ஊழியத்துக்காக வட இந்தியா போயிடுவாங்க, இல்லாட்டி மாநிலங்களுக்கு போயிடுவாங்க, இல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய தூர இடங்களுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைய பார்க்க எப்போ வருவாங்கன்னா, அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 10 நாள் ஒரு லீவு கொடுப்பாங்க. அந்த லீவுல அங்க புறப்பட்டு வந்து இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு வீடு எடுத்து குழந்தைகளை கொண்டு போய் ஒரு வார காலம் கூட தங்கிருந்து திரும்ப விட்டுட்டு போயிடுவாங்க. போனா திரும்ப அடுத்த வருஷம் தான் வரணும். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 8 நாள் இல்லாட்டி 10 நாள் அப்பதான் பார்ப்போம். அப்போ இந்த பிள்ளைகள் தாய் முகத்தை பார்க்காமையே, தகப்பனுடைய தோல்ல சாயாமலையே, தாய் தகப்பனுடைய அன்பு அவங்களோட ஓடிய பிடிச்சி விளையாடாமலையே அப்படியே இந்த சந்தோஷ் வித்யாலயாவிலேயே படிக்கிறாங்க. ஆனா சோத்திரம் அந்த பிள்ளைகள் எல்லாமே நல்ல ஞானிகளும் ஆங்கில புலமை பெற்றவர்களும் நல்ல சோத்திரம் கிருபை நிறைந்தவர்களுமா இருக்கிறாங்க. ஒரு பிள்ளையோட மூஞ்சில பார்த்தா கூட வாடலோ சோடலோ அல்லது அவர்கள் ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கதா இல்லை. அது இன்னொரு பெரிய இருதயத்தை உடைக்கிற ஒரு சாட்சி நான் கேட்டேன். என்னன்னா, அந்த சந்தோஷ் வித்யாலயாவில் படிக்கிற மிஷனரியுடைய அந்த பிள்ளைகளுடைய சில பெற்றோர் வருவாங்களாம். வந்துட்டு போறதுக்கு மனம் இல்லாம அது பெற்றோர் உட்காந்து தேம்பி அழுவாங்களாம். அப்போ இந்த பிள்ளைகள் சொல்லுவாங்களாம், நீங்க ஏன் அழுகுறீங்க, நாங்க இங்க வந்து ஏசப்பாவுக்கு தானே படிக்கிறோம், ஏசப்பா எங்களோட இருக்கிறாரு, நீங்க ஏசப்பாவுக்கு தான் ஊழியம் செய்றீங்க, ஏன் அழுவணும், நீங்க போங்க, நாங்க தைரியமா இருந்துக்குவோம், நீங்க போய் ஊழியம் செய்யுங்க, முடிஞ்சா போன் பண்ணுங்கன்னு சொல்லி பிள்ளைக பெற்றோரை சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்களாம். கர்த்தர் நல்லவே. நமக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம பிள்ளைகளை கூடயே வச்சிருக்கிறோம். பிள்ளைகள் நம்ம கூட இருக்காங்க, நாம் பிள்ளைகளோடு இருக்கோம். ஆனா நமக்கு ஒரே புலம்பல், கேவலமான புலம்பல். என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டான் பாஸ்டர், என் பிள்ளை சோத்திரம் எய்த்து பேசுறான் பாஸ்டர், என் பொண்ணு சரியில்லை பாஸ்டர், என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை பாஸ்டர், ஐயோ அவன் எப்படியோ ரசிக்கப்பட ஜோமனுங்க பாஸ்டர், என் பிள்ளை மனம் திரும்பணும் ஜோமனுங்க பாஸ்டர், என் பிள்ளைக்கு இன்னும் சோத்திர பாதுகாப்பு வேணும் ஜோமனுங்க பாஸ்டர். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். யாரு கூடவே வச்சுக்கிட்டு கண்காணியா இருக்கிற நம்ம. ஆனா அங்க
ஓ சூத்திரம் எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி, பிஏ, பிஎல், சூத்திரம் பியூசி, அப்புறம் சூத்திரம் பிஹெச்டி, சூத்திரம் ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிச்ச பெரிய பெரிய எஜுகேட்டட் அவங்கெல்லாம் அந்த அரசாங்க வேலைகளை விட்டுட்டு, உலக வேலைகளை விட்டுட்டு, மிஷினரிகளா தங்களை ஒப்பு கொடுத்து ஏதோ ஒரு மாநிலத்துல, ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு இடத்துல அங்க இருக்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவங்க பெத்த புள்ள இங்க திருநெல்வேலி மாவட்டம் டோனாவூர்ல ஹாஸ்டல்ல படிக்குது. ஆனா அந்த மிஷினரிகள் இந்த பிள்ளைகளுடைய பெற்ற அங்க மலவாழ் மக்களையும், ஆதிவாசி மக்களையும், அப்புறம் பாமர மக்களுடைய பிள்ளைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு இவங்க ஸ்கூல் நடத்துறாங்க. தான் பிள்ளைய வேற ஸ்கூல்ல சேர்த்துட்டு மற்ற பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோர் அங்க டீச்சரா இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சவால். இதுல தெரிந்து கொள்ளுங்க, எப்ப பார்த்தாலும் மகனை குறித்து புலம்புறது, மகளை குறித்து அழுகிறது, இல்லாட்டி சொல்ற இப்படி சரி கிடையாது, அப்படி சரி கிடையாது, எனக்கு பயமா இருக்குது. இதெல்லாம் யோசிக்கும் போது இந்த மாதிரி இடங்களை நீங்க போய் பார்க்கணும். நீங்க கொஞ்ச நாளா என் செய்திகளை கேட்டாலும் சரி, என் அனுபவங்களை கேட்டாலும் சரி, நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நிறைய லைப்ரரிஸ் போறேன், பெரிய பெரிய புக் ஃபேர்ஸ் போடுற இடங்களுக்கு போறேன், நல்ல அறிவாளிகள், ஞானார்த்தமான மனிதர்களை குறித்து சொல்லப்படுகிற இடங்களுக்கு போறேன், நிறைய ஊழிய ஸ்தலங்களை போய் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய சுதந்திரம் கடந்த கால பரிசுத்தவான்களுடைய சரித்திர ஸ்தலங்கள், பிறப்பிடங்களை கவனிக்கிறேன். ரொம்ப முக்கியமா கர்த்தருக்காக ஊழியம் செய்து மரித்த தேவ ஜனங்களுடைய கல்லறைகளை தேடி தேடி போய் கண்டுபிடிச்சு பார்த்து அவைகளை படிச்சு, அதுல இருக்க கல்வெட்டுகளை படிச்சு, அதுல இருக்க அவங்களோட அனுபவங்களை கற்றுக்கொண்டு வர்றேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த கடைசி காலத்திலும் இந்த வயது முதிர்ந்த காலத்திலும் நான் பாட்டுக்கு சாப்பிட்டேன், நான் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்தேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஊழியம் செஞ்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஊழியம் செய்யாத நாள் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், தரித்திரியப்பட்டேன், அவமானப்பட்டேன், நிர்வாணம் சந்திச்சேன், சுத்திரம் காலகாலமா பட்னியாவே கடந்தேன், எவ்வளவு நிறைய சபைகளை உருவாக்கினேன், நூற்றுக்கணக்கான ஞானஸ்தானம் கொடுத்தேன், தீர்க்கதர்சன பயிற்சி முகாம் நடத்தி ஊழியக்காரர்களை உருவாக்கினேன். இப்படி நான் நிறைய செய்த நிறைய புத்தகங்கள் எழுதினேன். அப்புறம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைய கொடுத்திருக்கிறேன். சொல்கிறோம், நான் நிறைய ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுத்திருக்கிறேன், பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்திருக்கிறேன், நிறைய சுவிசேஷங்களை உருவாக்கி இருக்கிறேன். இதெல்லாம் செய்திருக்கிறேன். இதெல்லாம் நான் எழுதி வச்சுட்டு ஆண்டுகிட்ட வாசி காட்டிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சாச்சு ஆண்டவரே, நான் ஓய்வு எடுக்கிறேன் சொல்லி ஏலி ஸ்ரீலோவில் இருக்கிற ஆலயத்தின் வாசல் உட்கார்ந்த மாதிரி நான் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நான் அதை விரும்பல. என்னுடைய நோக்கமே மரண பரியந்தம் கர்த்தருக்காக ஓடணும். இந்த வயது முதிர்ந்த காலத்துல நான் இதெல்லாம் ஏன் போறேன், இப்படி எல்லாம் போய் பார்க்கிறேன் அப்படின்னாக்கா, அவர்களுடைய அடையாளங்கள், அவர்களுடைய கிரியைகள், அவர்கள் செய்த ஊழியங்கள் இப்ப நம்மளை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறது. நான் சுற்றுலா போறதுக்காக எங்கெல்லாம் போகல, பாடத்தை கற்றுக்கொள்றதுக்காக, அவங்களை குறித்து படிப்பதற்காக, நிறைய காரியத்தை தெரிந்து கொள்ளுவதற்காக போகிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நானும் அப்படி ஒரு மிஷனரியா, அப்படிப்பட்ட ஒரு தியாகியா, அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர முடிவு வரைக்கும் நிலைச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக செய்யறேன். என்னால் முடிஞ்சவங்களை நான் அப்படிப்பட்ட இடங்களுக்கு கூட்டிட்டும் போறேன். கூட்டிட்டு போய் இப்படிதான் கத்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் பாருங்கன்னு சொல்றேன். நம்முடைய ஊழியத்தை சார்ந்து என் அன்பு விசுவாச தெய்வ பிள்ளைகளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய பொருட்காட்சிகள் இருக்கிறது, கண்காட்சிகள் இருக்கிறது, வாட்டர் தீம்ஸ் பார்க்ஸ் இருக்குது, அப்புறம் டூரிஸ்ட் நிறைய இருக்குது. நீங்க போறது பிள்ளைகளோட, மனைவி புருஷனோட என்ஜாய் பண்றது தப்பே கிடையாது. சந்தோஷமா இருங்க, அதெல்லாம் அனுபவிங்க. ஆனா அவைகளுக்கு இடையில இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய கல்லறைகளை போய் பாருங்க, பரிசுத்தவாட்டிகளுடைய பலிபீடங்களை போய் பாருங்க, ஊழியம் செய்தவருடைய ஊழிய ஸ்தலங்களை போய் பாருங்க. அவர்கள் என்ன ஊழியம் செய்தார்கள், எதை சாதித்தார்கள், அவங்க செத்ததுக்கு அப்புறம் 100 வருஷம் 150 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஏன் பேசுறோம் அப்படின்றத கவனிங்க. இதெல்லாம் பார்த்தாக்கா நாம் பாவம் செய்வதற்கு நமக்கு மனம் வர.
ஆவிக்குரிய காரியத்திலே சோர்ந்து போவதற்கு நமக்கு சிந்தை வராது. நம்ம என்னமோ பெருசா சாதிச்சிட்டோம், நிறைய நிரூபிச்சிட்டோம், நிறைய செஞ்சு முடிச்சிட்டோம்ன்ற அந்த பிரம்ம, அந்த ஒரு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற அந்த எண்ணம்லாம் இருக்காது. இன்னும் ஓடணும் தான் சொல்லும். இன்னைக்கு பார்த்து அந்த 78 வயது அந்த தாயார், அவங்க சிரிச்ச முகமா இருக்கிறாங்க. அவங்க பேசுற பேச்சு கர்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி அப்படி கர்ச்சனையா பேசுறாங்க. சைக்கிள் தான் ஓட்டுறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய கேம்பஸ் பத்தியெல்லாம் அவங்க சைக்கிள் ஓட்டி அந்த சைக்கிள்ல தான் போறாங்க வர்றாங்க. எங்களோட சைக்கிளை தள்ளிக்கிட்டே வர்றாங்க. கர்த்தர் நல்லவன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த அளவுக்கு 78 வயசு வரைக்கும் உயிரோட இருப்போமா தெரியல. இப்பயே கையெல்லாம் வலிக்குது, குனிஞ்சா முதுகு வலிக்குது, நிமிர்ந்தா நெஞ்சு வலிக்குது, உக்காந்தா கால் வலிக்குது, ஏன்ச்சா தலை வலிக்குது, கண்ணை திறந்தா விழி வலிக்குது. எல்லா இடத்திலும் வலியாதான் இருக்கிறத தவிர வலி இல்லாத இடமே கிடையாது. இப்படி பார்த்தா அவங்கள போல நம்மளால் இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனாலும் இவர்களை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமும் பிரமிப்புமா இருக்குது. இன்னும் சில பரிசுத்தவான்களை பூமியிலே கொல்லாமல் ஆண்டு வச்சிருக்கார். இன்னும் சில பரிசுத்தவாட்டிகளை ஆண்டவர் எடுக்காமல் பூமியில் உயிரோடு வைத்திருக்கிறார். அவங்களுடைய தியாகங்களும் அவருடைய நடை உடைகளும் அவருடைய அர்ப்பணிப்புகளும் இன்னைக்கும் அவங்க மறைஞ்சிருந்து செய்கிற ஊழியங்களும் தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை காப்பாத்திட்டு இருக்குது. கிறிஸ்தவ சபைகளை ஊழியங்களை காப்பாத்திட்டு இருக்குது. ஓ கர்த்தர் நல்லவே. அதனால அன்பு தெய்வச்சனமே, இது நான் அனுபவிச்சத பார்த்தத அது உங்களுக்கு அப்படியே நான் சொல்றேன். இதை போல மற்ற எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லுவாங்களா, இந்த மாதிரி காரியங்களை விவரிப்பாங்களா எனக்கு தெரியல. நான் மற்றவங்க யாரும் செய்யலன்னு குறையும் சொல்ல விரும்ப மாட்டேன். நமக்கும் குறைக்கும் ரொம்ப தூரம். அது நமக்கு ஒத்தே வராது. யாரை குறித்து நம்ம குறை சொல்ல கிடையாது. ஆனா வேற யாரோ அப்படி சொல்றாங்களோ எனக்கு தெரியல. ஆனா இந்த சிறியவனும் எளியவனும் ஆகிய இந்த SSK சாமுவேல் என்கிற என்னை கொண்டு இதெல்லாம் கர்த்தரை கூட்டு போய் சமீப காலமா இப்படிப்பட்ட நல்ல ஸ்தலங்களை காண்பிச்சு ஓசத்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நான் கற்றுக்கொண்டே வருகிறேன், அதை ஏற்றுக்கொண்டு வருகிறேன், நிறைய புரிந்து கொள்ளுகிறேன். என்னுடைய சிந்தையிலே நிறைய மாற்றங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். என்னுடைய சரீரத்திலே நல்ல ஒரு தெய்வீகத்தை கற்றுக் கொடுத்து வருகிறார். நல்ல யோசனைகள் நிலைவரப்பட்ட ஒரு யோசனையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. விசேஷமா அடுத்து கர்த்தருக்காக என்ன செய்யணும்ன்ற அந்த ஓட்டம். இப்ப யோசிச்சு பாருங்க. நான் ஒரு சின்ன அறிக்கை ஒண்ணு கொடுக்கிறேன், பெருமைக்காக அல்ல, நீங்க நிதானிப்பதற்காக. கடந்த 23ஆம் தேதி 22ஆம் தேதி எவி பாஸ்டருக்கு பிறந்த நாள். 23ஆம் தேதி நான் ஈரோட்டுல கரங்கொடுக்கும் ஊழியத்துக்கு பொருட்கள் பர்ச்சேஸ் பண்றதுக்காக புறட்டு போனேன். 23ஆம் தேதி சோதரம் போயிட்டு 24ஆம் தேதி திரும்ப இங்க வந்தேன். வந்தாக்கா அமெரிக்க தேசத்தில் மிஷனரிகள் வந்தாங்க. 25ஆம் தேதி திருச்சியில ஊழியம் செய்தோம். 26ஆம் தேதி பெரம்பலூர்ல ஊழியம் செய்தோம். 27ஆம் தேதி குடியாத்தம்பதியில ஊழியம் செய்தோம். 28ஆம் தேதி வேலூர் மாவட்டத்தில் ஊழியம் செய்தோம். 29ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஊழியம் செய்தோம். 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் புறப்பட்டு போனோம். 31ஆம் தேதி 1ஆம் தேதி மதுரை மாவட்டத்தில் ஊழியம் செஞ்சோம். 2ஆம் தேதி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் 3ஆம் தேதி சோதர ஆண்டோட கிருபையினால இன்னொரு மாவட்டத்துக்கு சோதர கதை ஊழியம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போனோம். 4ஆம் தேதி அதே திருநெல்வேலியில் இன்னொரு இடத்துல ஊழியம் செய்தோம். 5ஆம் தேதி சோதர உடனே நியூசிலாந்து தேசத்துல குழுவினர் அவங்கள வரவேற்று அவங்களுக்கு வேண்டிய ஆயத்தங்கள், தங்குற இடங்கள் எல்லாத்தையும் உழைச்சி ஓடி ஓய்வே இல்லாம அவங்களுக்கு பார்த்தோம். 6ஆம் தேதி தென்காசி மாவட்டம் போனோம். 7ஆம் தேதி இப்போ போய் டோனாவூர் பார்த்து வந்திருக்கோம். இப்படி ஒரே ஓய்வு இல்லாமல் ஓட்டம். இதெல்லாம் ஒரே ஒரு காரணம், எனக்கு தெம்பு இருக்கு, நான் எப்படி ஓடுறேன் பார்த்தியெல்லாம், ஊழியம் செய்யற பார்த்தியெல்லாம், அந்த பெருமைக்கு இங்க இடம் கிடையாது. நான் கர்த்தர் சன்னிதானத்தில் தாழ்மையோடு சொல்லுவேன். ஏன் இவ்வளவு ஓடுறோம், இவ்வளவு லிஸ்ட் எடுத்து ஓடுறோம்னா, இனி எவ்வளவு காலம் இந்த பூமியில இருக்க போறோம்னு தெரியல. எவ்வளவு காலம் சொத்துரும் நீடிப்போம் தெரியாது. ஒரு கணத்துல நொடியில உயிர் போயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் முடிஞ்சு. அப்போ இருக்கிறதுக்குள்ள ஓட வேண்டியது ஓடணும், செய்ய வேண்டியதை செய்யணும். சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு, பலவீனங்களை சொல்லிக்கிட்டு, வியாதிகளை சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம நொடிஞ்சு போய் உடைஞ்சு போய் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் ஓடுவோம். பயங்கரமான முதுகு தண்டு வலி,
ஸ்தோத்திரம். சொல்ல முடியாத கால் உளைச்சல்கள், ஸ்தோத்திரம். சில நேரம் அந்த கண் எரிச்சல் அவளை தாங்க முடியல, அந்த மாதிரி நிர்பந்தங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவன். அப்போ அந்த முதுகுத்தண்டு வலிகள், கால் உளைச்சல்கள், கண் எரிச்சல், இதுக்கு மத்தியில இவ்வளவு வேலைகளை செய்து முடிக்கிறோம். இன்னும் அடுத்து இன்னும் ஓட போகிறோம். ஸ்தோத்திரம். நாளைக்கு திரும்பவும் அன்றைய கிருபையினால கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் முடிச்சுட்டு வந்துட்டு உடனே திரும்ப 13ஆம் தேதி சேலத்துக்கு போறோம், 14ஆம் தேதி சென்னைக்கு போறோம். இப்போ இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். ஆனபடினால் நான் முடிக்கிறேன். தேவ வார்த்தைக்குள் சொல்ல போகிறோம். இந்த அருமையான இன்றைக்கு பார்த்த கார்மிக்கல் அம்மையாருடைய அந்த சோதரம் ஊழியத்தை நினைவு கூறுங்கள். தயவு செய்து கர்த்தர் கொடுத்த சாப்பாடு, கர்த்தர் கொடுத்த ட்ரெஸ், கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை நினைச்சு அதை கர்த்தருக்காக பயன்படுத்த பாருங்க. தேவனுக்காக கொஞ்சம் ஓடுங்க. உங்க வேலைக்கு மத்தியில கர்த்தருக்கு கொஞ்சம் வேலை செய்யுங்க. உங்க குடும்பத்துக்கு மத்தியில கர்த்தருடைய குடும்பமாகி சபைகளையும் ஊழியத்தை கொஞ்சம் கவனிங்க. உங்க பிள்ளைகளுக்கு மத்தியில ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கொஞ்சம் நினைவு கூறுங்க. உங்க மனைவி உங்க புருஷனை பார்க்கிற நேரத்துல இதை போல வயதான எத்தனையோ பேருக்காக அவங்களையும் கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்க, எந்தெந்த விஷயத்துல தேவனுக்காக தியாகம் பண்ணணுமோ பண்ணுங்க. அதுதான் நிலைச்சு நிற்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். சிலர் காலையில வேலைக்கு போறாங்க, ராத்திரி வேலைக்கு வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், 14 மணி நேரம், 15 மணி நேரம் ஓட்டி வேலை பார்க்கறவங்களும் இருக்காங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஊழியத்துக்கு போனோம்னா அன்னைக்கு தான் அவங்களுக்கு போராட்டம் வருது, பலவீனம் வருது, வியாதி வருது, முடியாம வருது, சொந்தக்காரர் வர்றாங்க, உறவுக்காரர் வர்றாங்க, தெரிஞ்சு வந்துடுறாங்க. ஒரு நாள் கூட கர்த்தருக்காக ஒதுக்க முடியல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை யோசிங்க. ஆனபடினால் தயவு செய்து தேவனுக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தருடைய கரம் கிருபை கூட இருக்கட்டும். அடியானுக்காக என்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறதான அந்த குழுவினருக்காக, எபிசாமிராஜ் பாஸ்டருக்காக, மருமகளுக்காக, குழந்தைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லாரோடும் எல்லா கர்த்தருடைய கிருபை இருப்பதற்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவ்வளோ ஊழியங்களை செஞ்சுட்டு காலையில் இருட்டோட ஜெபத்தையும் நடத்தணும், ராத்திரி இரவுக்கு ஜெபத்தையும் நடத்தணும். இதுதான் எங்களுடைய பிரயாசம். கர்த்தரால் இன்னும் தேவன் பலன் தரணும், தேவ சித்தம், தேவ திட்டம் நடக்கணும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி அருமையான அந்த சோதரம் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பகுதியில் இருக்கிற அந்த டோனா என்கிற ஊரில் இருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு மிஷனரி ஸ்தலம், அவங்க செய்யற ஊழியங்கள், எத்தனையோ மிஷனரிகளுடைய பிள்ளைகளை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து பராமரிச்சு, வியாதி வந்தா பாதுகாத்து அவங்களுக்கு ஜீவனை கொடுத்து அந்த அவங்கள மிஷனரிகளா உருவாக்குறாங்க, ஊழியக்காரர்களா உருவாக்குறாங்க, நல்ல கல்வியாளர்களா உருவாக்குறாங்க, நிர்வாகிகளா உருவாக்குறாங்க. அந்த ஊழியங்களுக்காகவும் நாமும் வருகிற காலத்துல இப்படிப்பட்ட மிஷனரி ஸ்தலங்களை தேடி போய் பார்க்க, அவங்களுடைய வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை கற்றுக்கொள்ள நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படி, நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட மிஷனரிகளாய் மாறுவதற்காக எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் கிருபையே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இன்றைய தேவனை ஆராதிப்பதற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன்.
கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். ஆம், இங்கு சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார், கர்த்தாவே, முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி. இன்றைக்கு இரவுக்கு இரவு ஜெபத்துக்கு நான் வந்து ஆயத்தப்படும் போது, நான் வீட்டுக்குள் வரும்போது இரவு சரியா 8:20, அதன் பின்பு உடனடியாக நான் சுத்திகரித்து என்னை ஆயத்தப்படுத்தி சுத்திரம் கிட்டத்தட்ட 8:30 நேராக ஜெபத்துக்கு வர ஆரம்பித்தேன். அவ வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு இந்த அருமையான துதிக்க வேண்டும் என்கிறதான ஒரு பாரத்தையும் அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். அப்போ சொல்லுகிறார், என் கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் இந்த அருமையான மிஷனரி ஸ்தலங்கள், ஊழிய ஸ்தலங்கள், டிபிஎம் சபை கட்டின அந்த பழங்கால சபை, இதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படி திரும்பி வரும்போது என் இருதயம் என்னை அறியாமல் தேவனை ஸ்தோத்தரித்து, அப்போ நான் ஆண்டவருக்கு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வந்தேன். அப்போ கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு திருப்பி காண்பித்தார். மகனே, கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி பார் மகனே, நீ எப்படி இருந்த, நீ என்ன செய்த பார். இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் மகனே, இப்ப நீ என்ன செய்யற, இப்ப எப்படி இருக்க பாருன்னு சொன்னார். அப்போ நான் அப்படியே நான் கடந்த வருடத்துக்கு முன்பாக இருந்ததை யோசித்து பார்த்தேன். என்ன ஒரு கஷ்டம், எவ்வளவு ஒரு தனிமை, எவ்வளவு கண்ணீர், அப்புறம் ஆகாரத்துக்கு வழி இல்லை, சரியான தூக்கம் இல்லை, சுதந்திரம், ஒரே ஏக்கம், ஒரே தவிப்பு, பயங்கர பலவீனங்கள் இருந்தது. ஆனா இப்போ அப்படி இல்லை. கர்த்தர் அழகாய் நடத்தினார், கிருபையா நடத்தினார். நம்மளை தேடி குழுவினரை கொண்டு வரார். ஒரு படிப்பறிவு இல்லாத, ரொம்ப ஞானம் இல்லாத அடியான தேடி எவ்வளோ பேரை கர்த்தர் கொண்டார். இதெல்லாம் நான் பார்த்து ஆண்டு சொன்னாரு, யோசித்து பார். அப்ப நம்ம அப்படியே தேவனை துதிக்க ஆரம்பித்தேன். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகள, இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை இருக்கு. அது என்ன கடமை அப்படின்னாக்கா, தேவனை துதிப்பதுதான், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதுதான். எந்தெந்த காரியத்தை நினைச்சு கர்த்தரை துதிக்க முடியுமோ துதிங்க. நேற்றைக்கு என் மகனிடத்தில் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம தொடர்ந்து ஊழியத்துக்கு போறோம், காலையிலும் ராத்திரியிலும் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், புது புது சபைகள்ல போய் புது புது ஊழியக்காரர்கள் ஊழியம் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எனக்கு என்னமோ நான் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றேன், கொஞ்சம் ஏதோ துக்கத்தோடு நான் உணர்றேன். ஏன்னாக்கா, ஊழியம் செய்யறோம், நிறைய பேருக்கு சத்தியத்தை அறிவிக்கிறோம், கரங்கொடுக்கு ஊழியத்தை அள்ளி கொடுத்துட்டு எல்லாம் பண்றோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல ரொம்ப உட்கார முடியலையே, அதிகமா நல்லா துதிக்க முடியலையே, சோத்திர மணிக்கணக்கா வேதத்தை வாசிக்கலையே, அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி துக்கமா இருக்கிறது என்று சொல்லிட்டு நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும், ஓடினாலும், ஊழியம் செய்தாலும், அது கர்த்தருக்கின்ற பேரிலே செய்தாலும், அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் என்கிற ஒன்று உண்டு. அவருக்கு கொடுக்க வேண்டிய சில சம்பிரதாயங்கள் உண்டு. அந்த சம்பிரதாயங்களில் ஒன்று என்னன்னாக்கா, தேவனை துதிப்பு. அது என்னையா, ஆண்டவருடைய கருத்தில் சம்பிரதாயம், அது உண்மைதான், அது மறுப்பதற்கு இல்லை. வேதம் வாசிப்பது ஒரு சம்பிரதாயம், தினமும் ஜெபிப்பது ஒரு சம்பிரதாயம், நல்ல சூத்திர கர்த்தருக்கு கொடுப்பது ஒரு சம்பிரதாயம், அதே போல கர்த்தரை துதிப்பது ஒரு சம்பிரதாயம் தானே. அப்போ இந்த நாட்களில் என் அன்பு சுவாச ஜனங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான காரியம் என்ன, தயவு செய்து இந்த சங்கீதம் 9:1 நல்ல கர்த்தரை துதியுங்கள், தேவனை துதியுங்க. சின்ன 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 காரியம் துதிங்க. அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க, கீழே கைய ஊனி உட்காடுறீங்களா, உட்காரும் போது கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு துதிச்சுக்கிட்டே உட்கார்.
அப்படியே உட்கார்ந்துருக்க நீங்க கஷ்டப்பட்டு நிமிர்ந்து எந்திரிக்கிறீங்களா? படுக்கையிலிருந்து எழுந்தாலும் சரி, உட்கார்ந்து இருக்கிற சேர்ல இருந்து எழுந்தாலும் சரி, எந்திரிக்கும் போதே கர்த்தாவே உனக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லி கிழிச்சுக்கிட்டே எழுந்துறீங்க. சாப்பிட உட்கார்றீங்களா? முன்னாடி வச்ச உடனே வாங்கோலி விழுங்குற மாதிரி விழுங்காதபடி அந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி, இந்த நல்ல போஜனத்துக்காக ஸ்தோத்திரம், இதை செய்த உங்களுடைய பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், இதை சரீரத்தை கெட்டதா மாற்றி தருவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி அந்த போஜனத்துக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு துதிங்க. அந்த சாப்பிடும் போது துதிக்கிற துதியை கூட கர்த்தர் பிரியமா ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கு. இப்படி எல்லா நேரத்திலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த துதிப்பேன் என்பதற்கு ஏதுவான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 25 அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 25:1. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவை. அல்லேலூயா. நிறைய பேர் கேட்கிறாங்க, ஐயா துதிக்கணும்னு சொல்றீங்க, சரி எதுக்கு துதிக்கிறது? கர்த்தாவே சோத்திரம், தேவனே சோத்திரம், ராஜாவே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், பரிசுத்தரே சோத்திரம், யெகோவாவே சோத்திரம் அப்படி சொல்லுவோமா? அது ஒரு துதியா? இல்லை. நாம் தேவனை துதிக்க பல காரியம் இருக்குங்க. அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? மறைமுகமான ஒரு காரியம். அந்த ஏசாயா 25:1 சொல்லுகிறது, ஓ கர்த்தர் நல்லவே, உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். உங்களுக்கு தெரியுமா, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்துகிட்டு செய்யறது எல்லாத்தையும் உங்க புத்திய வச்சு நீங்க செய்யறது கிடையாது. நீங்க செய்யற எல்லாமே நல்லா இருக்கணும் உங்க அறிவுனால இது செஞ்சது கிடையாது. இந்த ஏசாயா 25:1 சொல்லி நமக்கு மறைவிடத்துல கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாரு. அந்த தேவன் கொடுக்கிற ஆலோசனையினாலதான் இன்னைக்கு நம்ம பல இடத்துல அறிவாளி போல் நடந்து கொள்றோம். அப்ப அதுக்காக கர்த்தரை துதிக்கணும்ல. நம்ம போய் கேட்டாதான் கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார் என்று வசனம் கிடையாது. நாம் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர் ஆலோசனையில் வல்லவர். அப்ப எத்தனையோ சிக்கல் வரும்போது இதை செய் அப்படின்னு கர்த்தர் ஆலோசனை கொடுத்திருக்காரு, இதை இப்படி நடத்தி என்று கர்த்தர் ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த ஆலோசனைக்காகவே கர்த்தரை துதிக்கணும். கொஞ்சம் யோசிங்க, நீங்க கல்யாணம் பண்ணீங்க, பிள்ளைகளை பெற்றீங்க, நல்லது. அந்த கல்யாண வாழ்க்கையில உங்க சரீரத்து உங்களுக்கு வந்த புருஷன் உங்க சரீரத்துக்கு ஏற்ற புருஷனா இருக்கிறதுனால தானே நீங்க சந்ததியை பெற்றெடுக்க முடியுது. சரி, நீங்க இப்ப கர்த்தர் நல்ல உடுப்பு உடுத்தி நல்ல மகிழ்ச்சியா இருக்கீங்க. இது எங்கிருந்து வந்தது? தேவன் கொடுத்ததான அந்த நல்ல ஆசீர்வாதத்தினால தானே. அதுக்காக கர்த்தரை துதிக்கணும்ல. சொல்றோம், எத்தனையோ பிரச்சனை வேலை ஸ்தலத்துல வந்தது. அந்த வேலை ஸ்தலத்துல சிங்கம் போல கடிச்சு, கரடி போல பீறி, நாய போல கொதறி போடுறதுக்கு எத்தனையோ பேர் காத்தாங்க. ஆனா அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் நாய்க்கும் தப்பு விட்டு அந்த சிங்கம் கரடி நாய்களுக்கு முன்பாகவே இன்றைக்கு நம்மை நன்மையின் பாத்திரங்களா வைத்திருக்க. இதெல்லாம் தேவ ஆலோசனை இல்லையா? அப்ப அந்த தேவ ஆலோசனைக்காகவே கர்த்தரை துதிக்கணும். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நான் சொல்லுவேன், பாஸ்டர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரா? நான் கேட்டாக்கா நான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் ஆலோசனை கொடுத்து அவருடைய ஆலோசனை படிதான் நான் இந்த ஊழியத்தை செய்யறேன். அதுல ஒரு சாட்சி சொல்றேன் பாருங்க. ஒரு காலத்துல பிரசங்கம் எடுக்கும் போது ஒரு பிரசங்கம் எடுக்கிறதுக்கு எனக்கு 3 நாள்ல இருந்து 7 நாள் தேவைப்படுது. ஒன்னு எடுப்பேன், யோசிப்பேன், நிறைய ஒப்பிட்டு பார்ப்பேன், எழுதுவேன், அதுக்கப்புறம் வேற ஒரு பேப்பர்ல எழுதுவேன், அப்புறம் அதை லைன் பண்ணுவேன், அப்புறம் சரியா வருஷப்படி கொண்டு வருவேன். இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில டைரியில ஏத்துறதுக்கு ஒரு 4-5 ரெக்கார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் டைரியில ஏறும். இப்படி எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது.
ஆனா இப்போ என்ன ஆகுது தெரியுமா? இந்த ஏசாயா 25:1 சொல்லுகிறபடி நான் அவரை அதிகமா துதிக்கிற காரணம் அவர் எனக்கு ஆலோசனையா இருக்கிற. நான் தைரியமா சொல்றேன், இப்பெல்லாம் பேனா எடுக்கிறது கிடையாது, பேப்பர் எடுக்கிறது கிடையாது, எந்த நோட் புக்கு பக்கத்துல கிடையாது, எதையுமே இப்ப ஒரு கண்கார்டன்ஸ் எடுக்கிறது கிடையாது. அப்புறம் சொல்றோம் பழைய ஓல்டு ரெக்கார்ட் பைபிள்ஸ் பார்க்கறது எதுவுமே கிடையாது. நேரா வர்றேன், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றேன், எனக்கு ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார் அல்லது ஆவியிலே ஒரு வார்த்தை உண்டாகும். உடனே அதை எடுத்து அப்படியே ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த வசனம் கூட நான் இன்னைக்கு இதைதான் பேசணும் இல்லை, வரும்போது கர்த்தர் துதியின் ஆவி நான் நிரப்பினா அப்படியே துதிச்சே வந்தேன். இங்க வந்து இந்த துதிக்கு என்ன வசனம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் உருட்டி பற்றி எடுக்காம வரும்போதே கர்த்தர் சொன்னார். இந்த சங்கீதம் 9:1 அதுக்காகவே கர்த்தர் துதிச்சேன். அப்படியே பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தை பெற்று. அப்ப என் வாழ்க்கையில நான் அதிகாலை நடத்துகிற அந்த போராட்ட ஜபத்துல தேவ ஆலோசனை படிதான் அந்த கூட்டத்தை நடத்துது. ராத்திரியில இரவுக்கு ஒரு ஜபத்துல தேவனுடைய ஆலோசனைப்படிதான் இந்த தேவ வார்த்தைகளை கொடுக்கிறேன். நான் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு நோண்டி அதை எடுத்து கொண்டு வந்து அதை வச்சு அப்படி கிடையாது. சோத்துருவோம். அப்போ நாம் எதுக்கு துதிக்கணும்? கர்த்தர் நல்லவே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துறாருங்க. அந்த ஆலோசனைக்காகவே கர்த்தரை துதிக்கணும். இப்போ இந்த செய்தி நீங்க ஜபத்தோடு கேட்கறது உண்மைன்னா அப்படியே இன்னைக்கு நடந்தது நேற்று நடந்ததெல்லாம் யோசிச்சு பாருங்க. தேவ ஆலோசனை இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்முடைய நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். கர்த்தர் நல்லவன். அப்ப நாம் துதிக்க வேண்டிய பல காரியத்துல ஒரு காரியம், அவர் நமக்கு நல்ல ஆலோசகராய் இருக்கிறதுனா, அவர் நமக்கு நல்ல ஆலோசனை தருகிறதுனா. அப்ப எனக்கு அன்பானவர்களே, இப்ப நாம தேவனை துதிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஆலோசகராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்க கவுன்சிலிங் அப்படின்னு போனாக்கா எங்களுக்கு 1500 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறோம். ஆனா ரொம்ப கான்பிடென்டா அந்த கவுன்சிலிங் இருக்கிறது கிடையாது. அந்த கவுன்சிலிங் மூலமா எங்களுக்கு சரியான ஒரு முடிவு வர்றதும் கிடையாது. ஆனா நாங்க ஃபீஸ் கட்டதில்ல, பணம் கொடுக்கறதில்ல, நாங்க எதுவுமே கொடுக்காம ஃபீஸ் கட்டாமைய நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறீர்கள். இது உங்களுடைய பெரிய கிருபை. நான் துதிக்க வேண்டியதுல ஒரு துதி உங்களுடைய ஆலோசனைக்குரிய துதி. அதுக்காக உண்மை துதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நீ நல்ல ஒரு ஆலோசகராய் எனக்கு வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. ரிபா பாபா பாபா கரபாலா பாலா 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 பா லக்கத்துட்டா பாலா பாலா கல்லா கத்து கத்தரா பாராத்தரா. உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. விசேஷமா நீர் எனக்கு ஏற்ற ஆலோசகராயிருக்கிறீர். அந்த ஆலோசனையை எங்களுக்கு அருளுகிறீர். ஏசாயா 25:1 சொல்லுகிறது போல உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் ஐயா. ஆண்டவரே, மாம்சீகத்தின் ஆலோசனை கொடுக்காமல் சத்தியத்தின்படியான ஆலோசனை தருகிறேன். சத்தியத்தின்படியான ஆலோசனை கொடுத்து வருகிறேன். அதை நீ உறுதிப்படுத்தி வருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென். நிறைய பேருக்கு துதிக்கிறதுக்கு வாய் வரமாட்டேன். வாய் வந்தாலும் மொபைல் அன்மிட் பண்ணிட்டு ஆவில நிரம்பி துதிக்க முடியல. தேவனுடைய சந்நிதியில் வந்துட்டாக்கா உங்க எண்ணமும் யோசனையும் கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்கிறத தவிர சாப்பாட்டு தட்டுலையும் சொத்துரும் அங்க ஓடுற டிவிலையும் பிள்ளைகள்கிட்ட கமெண்ட் பண்றதுல இருக்கக்கூடாது. கர்த்தனால முதலாவது அவருடைய ஆலோசனைக்காக தேவனை துதிக்கும். இரண்டாவது நாம் எதற்காக துதிக்கணும் தெரியுமா? ஒரு வித்தியாசமான சம்பவத்தையும் வித்தியாசமான வசனத்தை காண்பிக்கிறேன். அந்த வித்தியாசமான வசனத்தை கவனிங்க. ஏசாயாவின் புஸ்தகம்
12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 12:1 வாசிக்கிறேன். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். அல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், ஊழியக்காரர்களே, நாம் 2வதாக தேவனை எதற்கு துதிக்கணும் தெரியுமா? அவர் ஒரு கோபக்கார தேவனா இருந்தும் அவர் கோபப்படக்கூடிய காரியங்கள் நம்மீது இருந்து நம்மேல கோபப்பட்டோம், அந்த கோபம் நம்மீது வைத்த அன்பினாலே நீங்கிற்று. அந்த ஏசாயா 12:1 சொல்லுகிறது, நீர் கோபமாயிருந்தீர், ஆனா உங்களுடைய கோபம் நீங்கிற்று. இது உண்மைதானே? தேவனை சந்தோஷப்படுத்துகிறதை சந்தோஷப்படுத்தும்படி நாம் செய்கிற வேலைகளை விட தேவனை கோபப்படுத்தும்படி செய்கிற வேலைகள் தான் ரொம்ப அதிகம். ஒரு சின்ன பிள்ளை உதாரணம் சொல்ல. ஒரு சின்ன பிள்ளை உதாரணம். என்ன சின்ன பிள்ளை உதாரணம்? காலையில பொழுது விடியுது, பொழுது விடிஞ்சு நேரமும் ஆயிடுச்சு, நீங்க ஏஞ்சிட்டீங்க, அங்கங்க நடக்கிறீங்க, ஏதோ வேலை பார்த்துட்டு உடனே பெட்ல படுத்துருக்கணும் கூப்பிடுறீங்க, டேய் தம்பி டைம் ஆயிடுச்சு எந்திரி, பாப்பா நேராச்சு எந்திரின்றீங்க. நீங்க சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டீங்க, எந்திரிப்பாங்க, ஆனா எந்திரிக்கல. திரும்ப வர்றீங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன் நேராயிட்டு இருக்கேன் சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டிட்டு போறீங்க. சரி, அப்படியே அவங்க ஏஞ்சி நேரா பாத்ரூம் போவாங்க, பிரஷ் பண்ணுவாங்க. திரும்பி வந்து பார்த்தா எந்திரிக்கல. அப்ப என்ன வரும்? பயங்கர கோவம் வரும். பயங்கர கோவம் வரும். உடனே நம்ம ஆக்ரோஷத்தை காமிப்போம், அந்தபடி பேசுவோம். இப்ப கவனிங்க, ஒரு தூங்குற பிள்ளைய எழுப்பும் போது, ஒரு முறை 2 முறை கூப்பிட்டு எழுப்பும் போது எந்திரிக்காட்டியே நமக்கு கோவம் வருது. அதே மாதிரி எத்தனையோ நாட்கள் விடியற் காலை ஜபத்தை நம்ம பண்ணவே இல்லை. ஒரு வேஷக்காரர்களா இருந்திருக்கிறோம், பக்கா நம்பர் 1 ஏமாற்றுக்காரர்களா இருந்திருக்கும். எத்தனையோ நாட்கள் காலையில எழுந்து ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் கூட ஜெபிச்சது கிடையாது. அதுக்கெல்லாம் தேவன் கோவப்பட்டிருக்கணுங்க. நீ ஒரு ஏமாத்துக்காரன், நீ பொய்க்காரி அப்படியே ஆண்டு அடிச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் பாருங்க, அது கோபப்பட விட்டவரா இருந்தாலும் அந்த கோபத்தை நீக்கிட்டார். அப்ப எத்தனையோ நாட்கள் காலையில ஜெபிக்காம இருந்திருக்கும். கையில ஒரு நாளைக்கு செல்போனு 4 மணி நேரத்துல 5 மணி நேரம் கையிலே இருக்குது. வைக்கிறோம், எடுக்கிறோம், தூக்குறோம், பாக்குறோம், உருட்டுறோம், திறக்கிறோம், மூடுறோம், நோண்டுறோம், நொடிக்கிறோம், என்னவோ பண்றோம், திரும்ப திரும்ப கையில இருந்துட்டு. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த கையில மொபைல தூக்குறோம். ஆனா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் கூட ஒரு வேதாகமத்தை கையில வைத்திருப்பது கிடையாது. அதை தூக்கி அப்படி செல்ஃப்ல வச்சிடறோம், ஒரு அலமாரில வச்சிடறோம், டக்குன்னு கை நீட்ட இடத்துல வைக்கிறோம், டேபிள்ல வைக்கிறோம், திரும்ப அதை எடுக்கணும், இன்னும் வர்றது கிடையாது. ஆனா மொபைலை விட்டுட்டு எங்கேயும் நகர்றது கிடையாது. அப்ப இதுக்கெல்லாம் தேவன் கோவப்பட்டிருக்கணும். ஆனா பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, சங்கீத ஏசாயா 12:1 சொல்லுது, நீ கோபமா இருந்தீர், ஆனா உங்களுடைய கோபம் நீங்கிட்டு. இப்ப இதுக்காகவே நாம் கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவரே, என் மேலும் நீங்க கோபப்படுறதுக்கு எத்தனையோ பல 100 காரணங்கள் உண்டு ஆண்டவர். ஆனா அதுக்கெல்லாம் கோபப்படாம என் மேல இருக்கிற கோபத்தை நீக்கி போட்டீரே, அதற்காக உம்மை துதிப்பேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது உங்க இருதயத்தை குத்தும் நினைக்கிறேன். இது உங்களை காயப்படுத்தும் நான் நினைக்கிறேன். உங்களது வார்த்தை குத்துதுன்னா, இந்த வசனம் உங்களை காயப்படுத்துதுன்னா, அதில் சந்தோஷப்படுறதே நான் தான். கூட்டத்தோடு 4 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போக விரும்பல. இதை உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவனை நாம் கோபப்படுத்தின காரியங்கள் எத்தனையோ உண்டு. ஆனால் அந்த நேரத்துல தேவன் கோபத்தை நீக்கிவிட்டார். அதனால தான் நம்ம இன்னைக்கும் நல்லா இருக்கிறோம். இப்ப இதுக்காகவே துதிக்கணும். ஆண்டவரே, ஒரு கட்டத்துல கோபப்பட்டீர், மறு கட்டத்துல கோபத்தை நீக்கி விட்டீர். உங்களுடைய நல்ல தகப்பனுடைய இருதயத்துக்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனதார வாய்களை திறந்து உரத்த சத்தமா எல்லாரும் மொபைல் அன்மியூட் பண்ணிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆமாண்டவரே, உம்மை கோபப்படுத்தின வேலைகளும் கோபப்படுத்தின நேரங்களும் தான் அதிகம் ஆண்டவரே. நாங்கள் ஏமாற்றுக்காரர்களும் சாக்கு போக்கு சொன்னவர்களும் ஆண்டவரே நீதியை நிறைவேற்றாதவர்களுமாய் இருந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் நீ கோபப்படாமல் கோபத்தை நீக்கினீரே, கோபத்தை அகற்றினீரே. அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீ கோபப்படாத ஒரு தேவனாய், எங்கள் மீது இரக்கமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். துதிக்கிறேன் 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 ஐயா. ஒரு கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் மேல இருந்த கோபத்தெல்லாம் எடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. கோபத்தை இல்லாமல் நீக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. ரிகடகதட பல 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 ரகதடகதர மறு மீறி 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 கரகதட பல 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 பல. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். முதலாவதாக கர்த்தர் நல்லவே. தேவனுடைய ஆலோசனைகளுக்காக கர்த்தரை துதிக்க. இரண்டாவதாக, நாம் தேவனை கோபப்படுத்தினாலும் அவர் நம் மீது கோபப்படாதவராய் இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை துதிக்கணும். அடுத்ததாக ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியத்துக்காக தேவனை துதிக்கணும். அது என்னங்க ரொம்ப முக்கியமானது? அப்படி ஒரு முக்கியம் இருக்குதான்னா நான் தைரியமா தாழ்மையா சொல்லுவேன், இதை விட ஒரு முக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது. அது என்ன முக்கிய காரியம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 14 வசனம். சங்கீதம் 139:14 வாசிக்கிறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இப்போ நாம் தேவனை துதிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சகோதரி கொஞ்சம் தேவ சத்தத்தை கவனிங்க, பிரதர் கொஞ்சம் ஜெபத்தோடு கவனிங்க. இப்போ இந்த தேவ செய்தி நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது உங்க வலது கையை எடுத்து அப்படியே நெற்றியில வைங்க, மூக்குல வைங்க, காதுல வைங்க, பல்லுல வைங்க, உதட்டுல வைங்க, வாயில வைங்க, வயிற்றுல வைங்க, உடம்புல வைங்க. எல்லா இடமும் பாருங்க, அந்தந்த உறுப்புகள் அங்கங்க அப்படியே இருக்குது, அந்தந்த அவயவங்கள் அங்கங்க அப்படியே இருக்கு. இதுல என்ன பியூட்டின்னா, நம்ம சைக்கிள்ல போறோம், ஸ்கூட்டர்ல போறோம், கார்ல போறோம், பஸ்ல போறோம், பல இடத்துக்கு போறோம், மார்க்கெட்டுக்கு போறோம், கடைக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம், எங்கெங்கயோ போயிட்டு வரோம். இவ்வளோ இடங்கள் போய் வந்து இருந்தோம். அடுப்படியில இருக்கிறோம், சமையலறையில இருக்கிறோம், கடினமான இடத்துல இருக்கிறோம். இங்கெல்லாம் இருந்து பாருங்க, நம்ம உடம்புல ஒரு கீறல் கிடையாது, நம்ம உடம்புல ஒரு பெரிய காயம் கிடையாது, நம்ம உடம்புல சதை கிழிஞ்சி தொங்கவே இல்லை, நம்மளோட தோல் பிச்சிக்கவே இல்லை, சுத்திரம் எலும்பு முறியவே இல்லை, கண்ணு குத்தப்படவே இல்லை, காது நல்லா கேக்குது, கண்ணு நல்லா தெரியுது, வாயு நல்லா பேசுது, கை நல்லா உயருது, காலு முன்னாடி நடக்குது, வயிறுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குது, சாஞ்சா முதுகு தாங்கிக்குது. இப்படி எல்லாமே கரெக்டா அதிசயமானத்தக்க விதத்திலே நம்ம இருக்கிறோம். இப்ப இதுக்காகவே கர்த்தரை துதிக்கணும். எவ்வளவோ கீறல் வந்திருக்கணும். சில நேரத்துல ராத்திரில தூக்கம் வராது. நான் படுத்திருக்கும் போது பயங்கரமான கொசுக்கடியா இருக்கும். அங்கு குட் நைட் போட்டாலும் என்ன போட்டாலும் சில கஷ்ட இதாகும். அந்த ஒரு பக்கம் தூக்கம், மறுபக்கம் கொசுக்கடி. அப்ப அந்த தூக்கத்துல நினைச்சுவேன், என்ன செய்யறேன்னு தெரியும், நல்லா சொரிஞ்சிருவேன். சொரிஞ்சு விட்டா கொஞ்ச நேரத்துல அதுக்கு ஒரு தூங்கிடுவேன். மறுநாள் காலையில ஏஞ்சி பார்த்தாக்கா
அந்த உடம்புல எங்கெல்லாம் சொரிஞ்சனோ அங்கெல்லாம் கோடு கோடா இருக்கும், கருப்பு கருப்பா திட்டு திட்டா இருக்கும். என்னன்னா ராத்திரி சொரிஞ்சதுல வேர்வையும் வெளியே வந்து ரத்த துளியும் வெளியே வந்து அது காஞ்சி அந்த இடத்துல கருப்பு கருப்பு திட்டு திட்டா இருக்கும். அப்பதான் பார்ப்பேன், சொரிஞ்சதுக்கு இவ்வளவு காயமா, சொரிஞ்சதுக்கு இவ்வளவு தடுப்பா அப்படின்னா. தொட்டு பார்த்தா அப்படி மேடு பள்ளமா இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க, என் உடம்புல என் விரல்னால என் நகத்துல லைட்டா சொரிஞ்சதுக்கு இவ்வளவு கோடு விழுகுது, இவ்வளவு பள்ளம் விழுகுது, இவ்வளவு சொத்து தடிப்பு விழுகுது. மறுநாள் ஏஞ்சி பார்த்தா என்னமோ மாதிரி இருக்குது. ஆனா நம்ம இங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் வந்து இவ்வளவு நடந்தோம். அந்தந்த உறுப்பு அங்கேயே இருக்கு, அந்தந்த அவயம் அங்கேயே இருக்குது, அந்த இது சரியா செயல்படுது, தோல் தோலாவே இருக்குது, நரம்பு நரம்பாவே இருக்குது, முடியாவே இருக்குது. இன்னைக்கு நம்ம நல்லாவே இருக்கோம். இது எதை குறிக்குது? இந்த அருமையான சங்கீதக்காரன் அந்த 139:14 சொல்லுகிறவன், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீர் என் சரீரத்தை பாதுகாக்கு. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீர் என் சரீரத்தை பாதுகாக்குது. இங்க ஒரு பெரிய வெட்கப்பட வேண்டிய ஒரு சாட்சி என்ன தெரியுமா? நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஜெபிக்கிறோம். காய்ச்சல் வந்துட்டா எல்லாரையும் கூட்டி ஜெபிக்க சொல்றோம். சுத்திரம் சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுக்காக ஜெபிக்க சொல்றோம். பலவீனம் வந்துட்டா நம்ம ஜெபிக்கிற மற்றொரு ஜெபிக்கிற எதிர்பார்க்கிறோம். ஆனா நல்லா இருக்கும்போது துதிக்கிறதே கிடையாது. எனக்கு காய்ச்சலே வரல ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு கை கால் வலி வரவே இல்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு தலை சுத்து இல்லவே இல்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்றோமா? கிடையாது. ஆனா இதுதான் செய்யணும். இப்போ மூணாவது நாம் எதற்காக துதிக்கணும்? பிரமிக்கத்தக்க விதமான பிரமிக்கத்தக்க அதிசயமா நம்ம சரீரத்தை கர்த்தர் பாதுகாத்துட்டு இருக்கார். நம்முடைய அவயவங்கள் உறுப்புகளை கர்த்தர் பாதுகாற்றுகிறார். நம்முடைய தோற்றத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். நம்முடைய முழு ஆத்துமாவை கர்த்தர் பாதுகா. இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்காகவே நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். சில விக்கிரக ஆராதனை செய்யற இடத்துல போய் பாருங்க, உடம்பெல்லாம் கம்பி வச்சு கீறிக்கிறாங்க, கத்தி வச்சு குத்திக்கிறாங்க, நெருப்பை வச்சு சுட்டுக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. நம்ம ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. நீ அழகா இரு மகனே, பார்த்தா அழகா இரு மகளேன்னு தான் சொல்றாரு. இதுதான் பிரமிக்கத்தக்கதான அதிசயமான தெய்வ நடத்து. இதுக்காகவே கர்த்தரை துதிக்கிறோம். இப்ப கடைசியா நம்ம இதுக்காகத்தான் துதிக்க போறோம். எப்படி? உங்க வலது கரத்தை ஒண்ணு உச்சம் தலையில வச்சுக்கோங்க. யாராவது பார்ப்பாங்கன்னு வெக்கப்பட்டீங்கன்னா நெஞ்சில வச்சுக்கோங்க. யாரு பார்த்தா வைக்கிறது எனக்கு என்ன கவலை, நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி தைரியம் இருந்தா அப்படியே முடிஞ்ச 2 கையை கூட தலையில வச்சுக்கோ. 2 கையை தலையில வச்சுக்கிட்டு, ஆண்டவரே என் சரீரத்தை இப்படி பாதுகாத்து, என் சரீரத்தை இப்படி மூடி மறைத்து, என் சரீரம் இன்னைக்கும் பலத்தோடு இருக்குது, சுகத்தோடு இருக்கு. இது என்னால் பாதுகாக்கப்பட்ட சரீரம் இல்லை, இது நீர் பாதுகாக்கு. எனக்கு எவ்வளவோ ரத்த காயங்கள் உண்டாயிருக்கணும், ரத்த சோகம் வந்திருக்கணும், எலும்பு முறிவு வந்திருக்கணும், தோல் கிழிஞ்சிருக்கணும், சதை பிஞ்சிருக்கணும், காயங்கள் உண்டாயிருக்கணும், தழும்புகள் ஏற்பட்டிருக்கணும். அதெல்லாம் இல்லையா ஆண்டவரே? என் சரீரத்தை நீ பாதுகாக்கு. அதற்காக உமக்கு நன்றி. பிரமிக்கத்தக்க அதிசயமான விதத்தில் என்னை பாதுகாக்கிறீ, அதற்காக உம்மை துதிப்பை நன்றி. கடைசியா எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதிக்க போகிறோம். இந்த இரவுக்கு ஜெபத்திலே நாம் துதிப்பதில் இதுதான் கடைசி துதி. நாளைக்கு அதிகாலை 4 மணி முதல் 5:30 வரைக்கும் நமக்கு அதிகாலை போராட்ட ஜெபம் உண்டு. நானே வந்து கர்த்தருக்கு சித்தமான அந்த கூட்டத்தை நடத்தி ஜெபத்தில் நடத்த இருக்கிறேன். காலையிலையும் வாருங்க. இப்போ நான் ஏற்கனவே தேவன் நடத்தும்படி சொன்னதை போல உங்க கைய உங்க தலைமையில வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சொல்லுங்க, இந்த உச்சந்தலையிலிருந்து என் உள்ளங்கால் வரைக்கும் நீர் காக்கிறீர் ஆண்டவரே, பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய நல்ல பாதுகாப்புக்காக பிரமிக்கத்தக்க அதிசயப்படத்தக்க விதமா நீர் என்னை பாதுகாத்து இருக்கிறார். அதுக்காக நன்றி என்று சொல்லி இருதயத்தினாலத்திலிருந்து வாய்களை திறந்து மொபைல் அட்மிட் பண்ணிட்டு நல்ல சத்தமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதியை செலுத்துவோம்.
துதிக்கிறேன் ஐயா. பிரமிக்கத்தக்க அதிசயமான முறையில், பிரமிக்கத்தக்க அதிசயமான முறையில் என் கண்களை காத்தீர், காதுகளை காத்தீர் ஆண்டவரே, வாயை காத்தீர், தலையை காத்தீர், நெற்றியை காத்தீர், கால்களை காத்தீர், பாதத்தை காத்தீர், கையை காத்தீர், நரம்பை காத்தீர், எலும்பை காத்தீர், அவயவங்களை காத்தீர், உறுப்புகளை காத்தீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அலங்காரமாகவே வைத்திருக்கிறீர், அலங்காரமாகவே வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் நான் பார்வைக்கு உரியவனாகவே இருக்கிறேன், இன்னும் நான் பார்வைக்கு உரியவளாகவே இருக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறேன், அதற்காகவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இது மருத்துவர்களால் கிடைத்தது கிடையாது, ஓ என் தேவனால் கிடைத்த சகாயோ. இது என்னுடைய திறமையினால் உண்டானது கிடையாது, இது கர்த்தருடைய தயையினால் கிடைத்த சகாயோ. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். லீபா பாபா கடகடட பாலா பாலா பகடகடட பாலா பாலா. சோதரம் பண்ணுங்க அருமையான சகோதரி, கடைசி நேரத்துல சோதரம் பண்ணுங்க. மிக அருமையான சகோதரனே, இந்த நல்ல வாய்ப்புக்காக சோதரம் பண்ணுங்க. இது கர்த்தருக்கு பிரியமானது, இது கர்த்தருக்கு பிரியமானது. உங்க கைய தலையில வைங்க, இல்லாட்டி நெஞ்சில வைங்க, மனசார கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. இந்த வயசுலையும் நீர் நீ நல்லா வச்சிருக்கிறேன், இந்த வயசுல நீர் நீ அழகா வச்சிருக்கிறேன், இந்த வயசுல நீ பாதுகாப்பா வச்சிருக்கிறேன். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென். நாளைக்கு அதிகாலை போராட்ட ஜெபத்தில் உங்க எல்லாரையும் ஜெபத்தோடு எதிர்பார்க்கிறேன். சீக்கிரமாய் வந்து விடுங்கள், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த இரவுக்கு இரவு ஜெபத்திலே ஆண்டவரே நாங்கள் இணைந்து உம்மை துதிக்க செய்து இன்றைக்கு ஆண்டவரே கடந்த 1800 சில்லறையில் வாழ்ந்த ஆண்டவரே கார்மேக்கல் அம்மையாருடைய ஆண்டவரே அந்த மிஷனரி பணி, அவருடைய ஊழியம், அவர்கள் செய்த தியாகங்கள், அங்கு இருக்கிற அடையாளங்கள், அவர்கள் விட்டு சென்ற அடிச்சுவடுகள், இவைகளை குறித்து உங்களுடைய பிள்ளைகளோடு சிலாகித்து பேச உதவி செய், மனம் திறந்து சொல்ல உதவி செய். அந்த மிஷனரி ஸ்தலங்களும் அவர்கள் செய்த ஊழியங்களும் எங்களை எப்படி உணர்வுள்ளவர்கள் ஆக்கினது என்பதை என்னை கற்றுக் கொடுத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களுடைய கல்லறைகளை போய் பார்க்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தவானுடைய கடந்த கால ஊழிய ஸ்தலங்களை போய் பார்க்கட்டும். அது நிமித்தம் கர்த்தரை நீதிக்குள் வரட்டும். எல்லாவற்றை விட சங்கீதம் 9:1 உம்மை துதிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆமாண்டவரே ஆலோசகராய் இருக்கிறதுனால உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஓ கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். இரண்டாவது, நீர் எங்க மீது இருந்த கோபத்தை எல்லாம் நீக்கிவிட்டதற்காக உம்மை துதிக்கிறேன். மூன்றாவது, அதிசயப்படத்தக்கதானே ஓ கர்த்தர் நல்ல பிரமிக்கத்தக்க அதிசயமாய் எங்க சரீரங்களை பாதுகாத்து வருகிறேன். எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதியும். இரவில் உடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சிந்தை நிரப்பட்டும், தேவ எண்ணங்கள் இவர்களோடு இருக்கட்டும். ஆகாமியத்தின் கொடுங்கோள்களும் ஆகாமியத்தின் கிரியைகளும் அதமாகி இவர்கள் படுக்கை அறை, இவருடைய இரவு ஸ்தலம் எல்லாம் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு தேவனோடு உறவாட உதவி செய்யும். அதிகாலை போராட்ட ஜெபத்தில் கலந்து கொண்டு அபிஷேகத்தை கிருபை பெற்றுக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.